Hi guys, போன வீடியோல நாம கெஸ் தி நம்பர் கேம் ப்ரோகிராமிங் பார்ட் 1 தான் பார்த்தோம். இந்த வீடியோல நாம கெஸ் தி நம்பர் கேம் ப்ரோகிராமிங் பார்ட் 2 பார்க்க போறோம். அதாவது இந்த வீடியோல நம்ம லெவல் 2 எப்படி ப்ரோகிராம் பண்றதுங்கறத பார்க்க போறோம். எங்க சேனலுக்கு நீங்க நியூ வியூவர் இருந்தீங்கன்னா Codingokul சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம போன வீடியோல இதோட முடிச்சோம்ங்கறத பார்க்கலாம். கீழே g = g+1 இருக்குற இதோட தான் நம்ம முடிச்சோம். இதுக்கு கீழே நான் என்ன பண்ணி வச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கண்டினியூன்னு எழுதி வச்சிருக்கேன். ஸோ இந்த கண்டினியூக்கு என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த லெவல் 1 இருக்குற ஸோ அந்த லெவல் 1 வந்து ஒரு 10 வாட்டி ப்ராசஸ் ஆகி முடிச்சிடும். அதாவது நான் வைல் லூப்பில் வந்து 10 வாட்டி தான் நடக்கணும்னு போட்டிருக்கேன்னா ஸோ அந்த ப்ராசஸ் ஆகி முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் கீழே வந்து கண்டினியூ கொடுத்துருக்கேன்னா இது வந்து கண்டினியூ ஆகும். ஒருவேளை இங்கே நான் பிரேக்குன்னு கொடுத்தேன்னா அதாவது நான் வந்து இங்க பிரேக் இதை கொடுத்தேன்னா பிரேக்கை கொடுத்தேன்னா இது வந்து என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா உடஞ்சிடும். அதாவது உங்களுக்கு புரியலன்னா இன்னொரு ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன் பாருங்க. அதாவது பிரேக்குனா என்ன இருக்கும்னா இப்போ நான் இங்கிலீஷ்ல பிரேக்குனா என்ன, அது வந்து ஒரு மாதிரி உடையிறது, ரெண்டா உடையிறதுன்னா உடையிறது. ஓகேவா? ஸோ இந்த பிரேக் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா லெவல் 1 இருக்குற இந்த லெவல் 1 உடைஞ்ச உடனேயே அதாவது முடிஞ்ச உடனேயே இந்த லெவல் 1க்கு அப்புறம் எந்த ப்ரோக்ராமையும் ரன் பண்ணாது. அதோட ப்ரோக்ராமையும் உடைச்சிடும். ஓகேவா? அதாவது பிரேக் பண்ணிடும், அதோட நிப்பாட்டிடும். ஸோ அதுக்கு தான் பிரேக் பண்ணுவோம். பட் நமக்கு நிற்கக்கூடாது. 3 லெவல்ஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் லெவல்லேருந்து செகண்ட் லெவல் போகணும், செகண்ட் லெவல்லேருந்து தேர்ட் லெவல் போகணும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம கண்டினியூ தான் கொடுக்கணும், பிரேக் கொடுக்கக்கூடாது. ஐ ரைட்? ஸோ இங்கே கண்டினியூ கொடுத்துருக்கேன். ஓகேவா? தென் இதை நான் பேக் ஸ்பேஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் கண்டினியூ கொடுத்துருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் லெவல்லேருந்து அதுக்கப்புறம் செகண்ட் லெவலுக்கு போகும். இப்போ நான் செகண்ட் லெவலில் என்ன எழுதிருக்கேன் பார்த்தீங்கன்னா இஃப் g less than equal to 10. இதுக்கு என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த g இருக்குற அதான் ஜினா என்ன, இங்கே g = 1 அப்போ ஜியோட வேல்யூ 1. ஓகேவா? ஒருவேளை இந்த ஜியோட வேல்யூ 10 இருந்தா இதுக்கு என்ன அர்த்தம்னா அதாவது 10 வாட்டி ஆகி முடிஞ்சிருச்சுன்னா அதாவது ப்ராசஸ் 10 டைம் ஆகி முடிஞ்சிருச்சுன்னா பிரிண்ட் எதை பிரிண்ட் பண்ணணும்னா பிரிண்ட் யூ வில் கோ டு நெக்ஸ்ட் லெவல் 2. அதாவது செகண்ட் லெவலுக்கு நீங்கள் போகணும். ஓகேவா? இதாவது பிரிண்ட் பண்ணிட்டு இங்கே எம்னு கொடுத்துருக்கேன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். இந்த எம்ங்கிறது உங்ககிட்டேன்னு ஒரு இன்புட் வாங்கும். அந்த இன்புட் உங்களோட நேமாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து நேம் எனக்கு பார்த்தா பிரிண்ட் பண்ணணும். அதே மாதிரி இங்கேயும் பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இந்த மாதிரி நீங்கள் செகண்ட் லெவலுக்கு போக போகிறீங்க. இந்த மாதிரி உங்களோட பேரை பிரிண்ட் பண்ணிடணும். நீங்கள் இன்புட்டாக கொடுத்த உங்களோட பேரை பிரிண்ட் பண்ணிடணும். ஓகேவா? தென் இது கீழே நான் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்குள்ள டபுள் கோட்ஸுக்குள்ள ஐ வில் யூ த க்ளூ யூ ஷுட் ஃபாலோ டேபிள். அதாவது என்ன கொடுத்துருக்கேன் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் காமெடியாக தான் இருக்கும் உங்களுக்கு. அதாவது நான் உங்களுக்கு க்ளூ கொடுப்பேன். அந்த க்ளூ வந்து டேபிள்ஸாக இருக்கும். என்ன டேபிள்ஸ்னால் நீங்கள் வந்து இப்போ மேக்ஸ்லாம் வரும்ல 2 டேபிள் 3 டேபிள் ஸோ அந்த மாதிரி டேபிள்ஸ்லேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேவா? விச் நம்பர் யூ ஓன், நீங்கள் எந்த நம்பரை நீங்கள் ஜெயிச்சிங்களோ. இப்போ நான் என்ன நம்பர் ஸ்டோர் பண்ணியிருக்கேன் 16 தானே. அப்போ நீங்கள் 16 நம்பர் தானே நீங்கள் வின் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த 16 நம்பரோட டேபிள்ஸை நீங்கள் யூஸ் பண்ணி அடிச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டான அந்த நம்பரு உங்களுக்கு கிடைச்சிடும். ஓகேவா? ஸோ இந்த வரை நான் இதில் ப்ரோக்ராம் எழுதி வச்சுருக்கேன். ஓகேவா? க்ளூ கொடுக்குறேன். அதுக்கப்புறம் கேங்கிற வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த கே வேரியபிள்குள்ள 32ங்கிற இன்டிஜரை ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஓகேவா? அதுக்கு கீழே நான் எல்ங்கிற வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த எல் வேரியபிள்குள்ள 1ங்கிற இன்டிஜரை ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இதுக்கு கீழே நான் வைல் கீவேர்டு எழுதியிருக்கேன். இந்த கீவேர்டு வந்து எதுக்காக எழுதியிருக்குன்னா அதே மாதிரி தான், அதே கான்செப்ட் தான். இது வந்து இதுவும் ஒரு இதுக்குள்ளே ஒரு 10 ப்ராசஸ் நடக்கும். 10 வாட்டி உங்ககிட்ட இன்புட் வாங்கி அதை கம்பேர் பண்ணி மறுபடியும் பிரிண்ட் பண்ணி ஸோ அந்த வரி ஆகும். ஓகேவா? தென் இந்த வரி ஆகிறதுக்காக நான் வைல் லூப் போட்டிருக்கேன். ஸோ இதுக்கு கீழே நான் வந்து p = end ஃபங்க்ஷன் அதாவது இன்டிஜர் ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன். இந்த இன்டிஜர் ஃபங்க்ஷனுக்குள்ள இன்புட் ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன். ஸோ இது என்ன ஆகும்னா உங்ககிட்ட வாங்குற இன்புட்டை இன்டிஜராக வாங்க உங்களுக்கே தெரியும். இதெல்லாம் நான் பிங்கிற வேரியபிள்குள்ளே ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஓகேவா? தென் அதுக்கு கீழே நான் வந்து என்ன கொடுத்துருக்கேன்னா இஃப் கீவேர்டு போட்டிருக்கேன். இதுக்குள்ள கேனா என்ன, கேயோட வேல்யூ என்ன 32. ஸோ நம்ம ஸ்டோர் பண்ண இன்டிஜரோட நம்ம கொடுக்குற இன்புட்
பீனா இன்புட் தானே, கைஸ். அதாவது பி கொடுத்துருக்கேன். ஸோ இந்த பி வந்து நம்ம கொடுக்குற இன்புட்டும் நம்ம ஸ்டோர் பண்ண இன்டிஜரும், அதாவது நம்ம ஸ்டோர் பண்ண இன்டிஜரும் நம்ம கொடுக்குற இன்புட்டும் ஈக்குவலாக இருந்தா, உங்களுக்கே தெரியும் ஈக்குவலானா 2 ஈக்குவல் போகணும். அதுதான், அதாவது 2 ஈக்குவல் டு நீங்கள் போட்டால் தான் இதுக்கு வந்து மீனிங் என்னன்னா ஈக்குவல்னு இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த வரி போட்டு கோலனில் முடிச்சுக்கணும். ஓகேவா? இதுதான் கோலன். ஓகேவா? எனக்கு கீழே பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதியிருக்கேன். இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்குள்ள யுவர் ஓன் இதாங்க. அதாவது 32வும் நம்ம கொடுக்குற இன்புட்டும் ஒன்றா இருந்தால் நம்ம ஜெயிச்சதானே அர்த்தம். அப்படி இருந்தால் யுவர் ஓன் என்கிறத பிரிண்ட் பண்ணணும். அதே மாதிரி உங்களோட பேரையும் பக்கத்தில் பிரிண்ட் பண்ணிடும். ஓகேவா? இதுக்கு கீழே எலிஃப் ஸ்டேட்மெண்ட் எழுதியிருக்கேன். இந்த எலிஃப் கீவேர்ட் போட்டு கே கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு பி. இதுக்கு என்ன அர்த்தம்னா நம்ம கொடுக்குற இன்புட் இருக்குட, சரி, நம்ம ஸ்டோர் பண்ண இன்டிஜர் இருக்குட, இந்த ஸ்டோர் பண்ண இன்டிஜர் வந்து நம்ம கொடுக்குற இன்புட்டோட, அதாவது நம்ம ஸ்டோர் பண்ண இன்டிஜரோட நம்ம கொடுக்குற இன்புட் ரொம்ப கம்மியாக இருந்ததுன்னா பிரிண்ட் ட்ரை அகைன் பிரிண்ட் பண்ணி அதுக்கப்புறம் உங்களோட பேரையும் பிரிண்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதான் இந்த ஒரு லைனில் எழுதியிருக்கேன். இருங்க ஸ்பேஸ் விட்டுக்கிறேன் கீழே. ஓகேவா? எனக்கு கீழே நான் எலிஃப் ஒருபடியும் போட்டிருக்கேன். இந்த எலிஃப் கீவேர்டு போட்டு இதுக்குள்ள கே லெஸ் தென் ஈக்குவல் டு பி. இப்போ நம்ம ஸ்டோர் பண்ண இன்டிஜர் வந்து நம்ம கொடுக்குற இன்புட்டோட சின்னதாக இருந்ததுன்னா, அதாவது எப்படி சொல்கிறதுனா நம்ம கொடுக்குற இன்புட் வந்து நம்ம ஸ்டோர் பண்ண இன்டிஜரோட பெருசாக இருந்ததுன்னா பிரிண்ட் ட்ரை அகைன் எம், அதாவது எம்ங்கிறது வேரியபிள் உங்களுக்கே தெரியும்ல. ஸோ ட்ரை அகைன்னு போட்டு உங்களோட பேரையும் பிரிண்ட் பண்ணிடும். அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இது கீழே கண்டினியூ. நான் கண்டினியூ எது கொடுத்துருக்கேன்னா இதுக்கப்புறம் இதோட நின்றக்கூடாதுல. ஸோ இதோட நிற்காம ஒரு கண்டினியூ கொடுத்து பிரிண்ட் எல் -10, அதாவது எல்லோட வேல்யூ என்ன 1. ஓகேவா? ஸோ இங்கே போகும், இங்கேருந்து இங்கே வரும். ஸோ இந்த ப்ராசஸ் ஆகிறப்ப இங்கே இந்த எல்லோட வேல்யூ வந்து 10னா இப்போ இந்த சரி எல்லோட வேரியபிள் இன்டிஜர் வந்து 1னா ஸோ 1 + இந்த 1 - 10 வந்து 9. அதுக்கப்புறம் இப்போ 10ஓட வேல்யூ மாறும். ஸோ மாறிட்டே இருக்கும். ஓகேவா? அதாவது 1 - 10 9, மறுபடியும் இந்த 1 - 9 8 அந்த வரி மாறிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ இதுக்கு தான் இந்த ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன். ஸோ இந்த வரி இது குறைய அதாவது 9 8 7 6 இந்த வரி குறைய இதுக்கு பக்கத்தில் லைஃப் லெஃப்ட், ஸோ இந்த வரி போட்டிருக்கேன். அதாவது நீங்கள் உங்களோட ஒரு சாய்ஸும் குறைய அது வந்து எப்படி போடணும்னா லைஃப்ஸ் லெஃப்ட். அதாவது உங்களுக்கு இப்போ ஃபஸ்ட்டு நம்ம விளையாடுறப்ப நமக்கு 9 காட்டும். ஸோ அந்த 9 லைஃப்ஸ் லெஃப்ட் 8 லைஃப்ஸ் லெஃப்ட் இந்த வரை காட்டிகிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ இதுக்கு தான் இந்த ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதியிருக்கேன். இது கீழே எல் = எல் + 1 போட்டிருக்கேன். இது உங்களுக்கே தெரியும். வைல் லூப் போட்டாலே இதை போடணும். ஒரு வேளை இதை போடலைன்னா என்ன ஆகுங்கிறது உங்களுக்கே தெரியும். என்ன ஆகும்? இன்ஃபினிட்டி லூப் ஆகும். இந்த இன்ஃபினிட்டி லூப்புக்கே நான் தனியாக வீடியோ போட்டிருக்கேன், ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன். ஸோ இதெல்லாம் எங்களோட சேனலில் கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் போய் பார்த்துக்கலாம். தென் இப்போ உங்களுக்கு சொல்லிக் கொடுத்ததில் டவுட் இருந்ததுன்னா நீங்கள் எங்கள் சேனல் டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் டைப் பண்ணி அனுப்பலாம். நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கோடிங்கோக்கல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட கண்டினியூவான வீடியோவை பார்க்கலாம்.